கொரோனா காலத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகள், இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதால் அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்ததாக கூறியுள்ள ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, தற்போதைய திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்து ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து இன்று ராஜாஜி நகரில் பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஐஜேகே துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் உள்ளிட்ட ஐஜேகே நிர்வாகிகள் மேளதாளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்தும் நடனம் ஆடியும் மலர் தூவியும் சிறப்பாக வரவேற்றனர். பரப்புரையில் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து, பிரதமர் நரேந்திர மோடி கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மக்களுக்கு வட்டியில்லா கடன், மாணவர்களுக்கு மடிக்கணினி உள்ளிட்ட பல திட்டங்களை வழங்கியவர் என்பதால் பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எத்தனை திட்டங்களை நமக்கு பாரதிய பிரதமர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் கனவிலே நினைத்து பார்க்காத வந்தே பாரத் திட்டத்தை நீங்களாம் நினைச்சு பார்த்திருப்போமா? ஏதோ நமக்கு ரயில்னா மெதுவா போகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு எத்தனை ரயில்கள் தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு, ஒன்னா ரெண்டா. அதே போல ரயில்வே ட்ராக் மீட்டர் கேஜ்ல இருந்து பிராட் கேஜ் பண்ணியிருக்காரு. ஒன்னொன்னும் ஒவ்வொரு திட்டமும் நரேந்திர மோடி ஐயா அவர்களின் திட்டம், வீடு கட்டும் திட்டம், அதே போல கழிப்பறை கட்டும், ஸ்வச் பாரத், நிறைய ஒன்னொன்னும் பொன்னான திட்டங்களை கொடுத்தவர் ஐயா நரேந்திர மோடி. இன்றைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகத்திலேயே நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு எங்க நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும். வார் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையும் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. நமக்கு தேவையான ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்கிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி ஐயா எடப்பாடி அவர்களும் கொரோனா பீரியட்ல நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சாரு. ஆட்சி செஞ்ச போது நமக்கு எத்தனை நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். பல மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார். அதே மாதிரி கால்நடை மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தார். அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை அவர் நல்லபடியா ஒரு விவசாயி குடிமகனாக இருந்து நமக்கு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. அவர் ஆட்சி காலத்துல நமக்கு அவர் அதிர்ஷ்டமான ஒரு மனுஷனா நம்ம பார்க்கிறேன். அவர் எப்ப இருந்தாலும் அந்த ஆட்சியில அந்த 4.5 வருஷத்துல அவர் பாத்தீங்கன்னா மக்கள் எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்தாங்க. இப்ப அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், இல்ல எந்த மாதிரியான பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? அதே போல ஐயா அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். பொது வெளியில சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு பொன்னான பல திட்டங்களை அன்புமணி மத்தியிலே அமைச்சராக இருந்த போது செய்தார். அது மாதிரி ஐயா பாரிவேந்தர் அவர்கள் கல்வியிலே உயர்ந்து, கல்வியிலே இந்த பகுதியிலே பல்லாவரம் பகுதி, பல்லாவரம் மாம்பலத்திலிருந்து இன்னைக்கு செங்கல்பட்டு வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா கல்வி சாலைகள் வச்சு, கல்வி கூடங்கள் வைத்து மனிதர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அது மாதிரி ஒரு பொன்னான மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துக்கனா அது சாதாரணமா இருக்காது. மக்களே நாம எல்லாம் சிந்திக்கணும். எல்லாம் ஒவ்வொன்றும் பொன்னான திட்டங்கள்.